இன்ட்ரூசிவ் தாட்ஸ் உங்களுக்கு வரும்போது இந்த விஷயத்தை உங்களுக்கு நீங்களே ரிமைண்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஒரு ரோட்டில் போயிட்டு இருக்கும்போது ஒரு மைக் செட்டை க்ராஸ் பண்ணி போகும்போது அந்த சாங்ஸ் அந்த வாய்ஸஸ்லாம் வந்து ப்ரீஃபாக சில நேரம் நம்மளுக்கு கேட்கும். அதை தாண்டி போயிட்டோன்னா அதுக்கு மேலே அது இருக்காது. அண்ட் அதுக்கு மேலே அதை பற்றி நம்ம யோசிக்கவும் மாட்டோம், அதுக்கான இம்பார்ட்டன்ஸும் நம்ம கொடுக்க மாட்டோம். அதே மாதிரி தான் இந்த இன்ட்ரூசிவ் தாட்ஸ். அண்ட் இது மாதிரி வர தாட்ஸ் ஜஸ்ட் ரேண்டம் அன்வான்ட் தாட்ஸ் தான். இது நீங்கள் யாருங்கிறது டிஃபைன் பண்ணாது. அண்ட் இன்னொரு விஷயம், நம்மளோட தாட்ஸுக்கு மேஜிக்கல் பவர் கிடையாது. ஜஸ்ட் பிகாஸ் நம்மளுக்கு சில தாட்ஸ் வருது, சில எண்ணங்கள் வருதுங்கிறதுனால அது கண்டிப்பாக நடக்கும்னு கிடையாது. ஸோ இது மாதிரி தாட்ஸ் வரும்போது நீங்கள் இக்னோர் பண்ணுறது மூலியமாகவே இதை ஹேண்டில் பண்ணிட முடியும். பட் அதையும் தாண்டி எனக்கு வந்து அதிக அளவில் வந்துக்கிட்டே இருக்குது, ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக வருது, அதை என்னை ரொம்பவே கஷ்டப்படுத்துது அப்படின்னு நினச்சிங்கன்னா மேபி இதுக்கு அண்டர்லைங்காக வேறு ஏதாவது மென்டல் ஹெல்த் கண்டிஷன்னால் இது வரலாம். எக்ஸாம்பிளுக்கு டிப்ரெஷன் இருந்தாலோ, இல்லை ஓசிடி இருந்தாலோ, இல்லை பிடிஎஸ்டி இருந்தாலோ இது மாதிரி இன்ட்ரூசிவ் தாட்ஸ் நிறைய வரலாம். அப்படி ஒரு சிச்சுவேஷனில் நீங்கள் கண்டிப்பாக ஒரு டாக்டரை பார்த்து அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க